ட்ராகன் ஃப்ரூட் சீசன் வரக்குள்ள நம்ம வீட்டு ட்ராகன்லேயும் மொக்கு வைக்கிறத பார்க்கக்குள்ள ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் இந்த முறை மொக்கு வச்சுருக்கு, நிறைய மொக்கு வச்சுருக்கு. அதுவும் இந்த முறை வெள்ளை பிளான்ட்டில் வந்துட்டு நிறைய மொக்கு வச்சுருக்கு. லாஸ்ட் இயர் வந்துட்டு பிங்க் கலரில் தான் நிறைய காய் வச்சுருந்துச்சு. ஒயிட் வந்துட்டு 1ஓ 2ஓ தான் வந்துச்சு, அதுவும் ஃபுல்லாக காய் வரலை. ஆனால் இந்த முறை என்னென்னா முழுக்க அப்படியே ஆப்போசிட்டாக வெள்ளையில் நிறைய மொக்கு வச்சுருக்கு, பிங்க்கில் 1 2 தான் வச்சுருக்கு. இந்த பிளான்ட்டு நம்ம கார்டனுக்கு வந்து இதோட 3 வருஷம் ஆகுது. லாஸ்ட் இயரு பிங்க்கில் நிறைய ஃப்ரூட் வந்துச்சு. இந்த இயரு ஒயிட்டில் நிறைய வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒயிட்டில் தான் நிறைய பூ வச்சுருக்கு. 2 பிளான்ட்டும் ஒரே பிளேஸில் ஒரே நேரத்தில் வாங்கினது தான். ஆனால் ஏனோ தெரியல, இந்த டிஃப்ரென்ஸ் 2த்துலேயுமே இருக்குது. இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்து நல்லா பொழைச்ச பிறகு இதில் ஒரு டிசீஸ் வந்துருச்சு. டிசீஸ் வந்துட்டு இந்த ஃபுல் பிரான்ச்சஸையுமே வேஸ்ட் ஆக்கிடுச்சு, ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு அழுகிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேஸ் வரைக்குமே கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் துளுத்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு பழம் மட்டும் இதில் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் வரலை. இதோட டே பை டே அந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரூட்டாக மாறாது. இதை பாருங்கள், இப்போயே வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் மாறிடுச்சு. இந்த மொக்கு வந்துட்டு அழுகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரே பிரான்ச்சில் நிறைய மொக்கு இருந்தாலும் நம்ம அதை ஒன்று கிள்ளி விட்டுறணும். ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கிள்ளி விட்டுறணும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் வரும். இல்லைனா ஃப்ரூட்டோட சைஸ் வந்துட்டு பெருசாக ஆகாது. இங்கே இடுக்கு முடுக்கில் 2 வந்துட்டு ஒளிஞ்சிருக்கு, 2 பூ நல்லா விரிஞ்சிருக்கு. இதுவும் ஒயிட்டு தான். இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நம்ம கார்டனில் லாஸ்ட் இயர் வந்த பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு. இதில் என்னென்னா, ட்ராகன் ஃப்ரூட்டில் பிங்க் எது ஒயிட் எதுன்னு நிறைய பேரால் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுவும் பழத்தை வச்சு பார்க்க முடியாது. நான் இது எப்படி பழத்துலேயும் கண்டுபிடிக்கலாம், ஃப்ளவர்லேயும் கண்டுபிடிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஃப்ளவரில் இது வந்துட்டு ஒயிட்டோடைய ஃப்ளவரு எப்படி இருக்கும்னா, ஒயிட்டில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். அதோட சுற்றி இருக்கிற அந்த க்ரீன் லீஃபில் கூட ஒயிட் ஷேட் மட்டும்தான் இருக்கும். அதே பிங்க்கில் அந்த க்ரீன் ஷேட் இருக்காது, பிங்க் ஷேட் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது பழம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கிட்டு வந்த செடி வந்து பிங்க்கா இல்லை ஒயிட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒயிட்டை விட பிங்க் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே பழத்தை வச்சு எப்படி பார்க்கலான்னா, அந்த பழத்தோட அந்த கார்னர்லலாம் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். அது வந்துட்டு ஒயிட் கலரு. அதே பிங்க்காக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பிங்க்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கார்னர்ஸ்லாம் என்ன இருக்கும்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் வந்துட்டு க்ரீன் ஷேட் வந்துட்டு வராது. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது பிங்க்கோட ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி. நம்ம கார்டனில் இந்த முறை நிறைய ஒயிட் ஃப்ளவர் வச்சுருக்கு. எல்லாமே பழமாக மாறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடாது. இதோட லைஃப் சைக்கிளே 60 டேஸ் தான். இந்த மொக்கு வச்சதுலேருந்துட்டு 15 16வது நாள் இது நல்லா விரிய ஆரம்பிச்சிரும் இந்த பூவு. அதுக்கப்புறம் அந்த காய் வர ஆரம்பிக்கும். அதிலிருந்து 60வது நாள், அதாவது மொக்கு வச்சதுலேருந்து 60வது நாள் வந்துட்டு நம்ம அந்த பழத்தை ஹார்வெஸ்ட்டே பண்ணிடலாம். காட்டுறேன். இன்னையிலேருந்து 60 டேஸ் கழித்து நம்ம கார்டனில் எவ்வளோ ஒயிட் வந்துச்சு. லாஸ்ட் இயர் மாதிரி ஃபுல்லாக பிங்க்கு வந்த மாதிரியே இந்த டைம் ஒயிட்டாகவே வந்துச்சா, இல்லை எப்படி அந்த பிஞ்சுலாம் மாறிச்சு கருகிடுச்சா, நல்லா வந்துச்சான்னுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஒரு ஆசை, இந்த பிளான்ட்டில் 2 பேருமே ஒரே டைமில் பூ வச்சு ஒரே டைமில் காய் வச்சு பிங்க்கும் ஒயிட்டும் மாற்றி கொடுக்கணுன்றது தான். பார்க்கலாம் அடுத்த சீசன்லேயாவது எனக்கு அது மாதிரி நடக்குதான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.